ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம், சீரியல் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம், முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி பேசணும்னு இல்லை. லைக் இப்போ நான் ஒன்று சொல்லிடுவேன், ஆனா அது வந்து இது இப்படிதானே அது அப்படிதானே திருப்பி 10 கேள்வி வரும். அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். இவங்க வந்து ரொம்ப கியூட்டா பண்ற மாதிரி இது பண்றாங்க, ஏதோ குழந்தை கியூட்னு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓப்பனா சொல்லுங்க. ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம், சீரியல் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம், முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி பேசணும்னு இல்லை. லைக் இப்போ நான் ஒன்று சொல்லிடுவேன், ஆனா அது வந்து இது இப்படிதானே அது அப்படிதானே திருப்பி 10 கேள்வி வரும். அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. ஒரு கியூட்டான பொண்ணுக்கு வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வரும்போது நிறைய பேர் என்ன பிடிச்சவங்களும் இருக்காங்க, நான் பண்றதை என்கரேஜ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க சொல்றத கேட்கும் போது இவங்களுக்காக தான் நான் ஓடுறேன், இவங்களோட பாராட்டு போதும் எனக்கு, அந்த மாதிரி இருக்கும். புதுசா நெகட்டிவிட்டி வருதுன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அதே தான் வந்துகிட்டு இருக்கு, திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா. காதல்ல தான் நிறைய பாட்டு இருக்கு, இன்னும் அது மட்டும் வர மாட்டேங்குது. பாருங்க நம்ம எங்க லாக் ஆகிறோம், காதல்ல தான் வர மாட்டேங்குது. ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு அட்வைஸா இல்ல ஃபாலோ பண்ணுங்க நீங்க அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். நான் ஏன்ட்ட போய் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் கேட்க. இப்போ ஷாப்பிங் நம்ம கூட்டிட்டு போறோம் இல்லையா, நம்மள வந்து அச் பண்றது டக்கு டக்குன்னு எடு டக்கு டக்குன்னு எடு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ரெட்டு நம்ம மேக்கப் திங்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு திட்டுறது ஏன் இவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ ரெட்டு. ஆக்சுவலி பசங்க ரொம்ப பாவம். நம்ம போட்டு அவனுங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றோம் தெரியுதா. இது கிரீன், இது நீ பண்ணணும், இது ரெட்டு. அவனுக்கே புரியாது, ஏன்னா நமக்கே தெரியாது நமக்கு என்ன வேணும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? துளி 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 மழையாய் வந்தாலே, சுட 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 மறைந்தே போனாலே. நல்லா பாடுறீங்க, சூப்பரா பாடுறீங்க. அடுத்து சூப்பர் சிங்கர் தான் போங்க. ஏங்க கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல ரவீனா தான் இருக்காங்க. வணக்கம் ரவீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழகா இருக்கீங்க, நான் சொல்லிட்டேன். தேங்க் யூ, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. இப்போ நீங்க இந்த பதிலுக்கு சொன்னீங்கன்னு வைங்களேன், பாக்குறவங்க பதிலுக்கு பதில் சொல்லி வச்சு சொல்லணும்னு நினைப்பாங்க. இல்ல இல்ல, நிஜமாவே அழகா இருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம மாத்தி மாத்தி அப்புறம் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பில்லா மார்க்கெட் பில்லா பேரே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்டா இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து 24 hours கண்டினியூஸா இது ஷூட் போச்சு, 24 hours கண்டினியூஸா டான்ஸ் ஆனீங்க. எப்படிங்க? அதுவும் அந்த எனர்ஜி கொஞ்சம் கூட வந்து குறையவே இல்லை. நான் சாங்ல பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அதே ஒரு எனர்ஜியோட, எப்படி டயர்ட்லாம் ஆகல, எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அந்த எனர்ஜிக்கான முக்கிய காரணம் வந்து டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க, ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. அண்ட் முக்கியமாக கௌதம் கூட ஆடினவர் வந்து அவ்வளோ எனர்ஜி அவர்கிட்ட. எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது. முட்டி மூமெண்ட்டாக இருக்கட்டும், மேலேருந்து குதின்னு சொன்னால் கூட குதிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜினால என்னால் அந்த எனர்ஜி மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. திங்க் நீங்கள் ஒரு அந்த ஷோவில் ஆடும்போது ஏதோ சாங்ல ரத்தம்லாம் வந்தது, இருந்தாலும் எனக்கு டான்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆடினீங்க. அந்த ஒரு டெடிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா ரொம்ப பாராட்ட வேண்டிய. ஸோ ஓவராலா இந்த சாங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ரீல்லாம் ஷூட் பண்ணும்போது ஒரு 5-6 hours போகும், வேற ஷார்ட் மாற்றி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஆடுறது அப்படின்றது, நாங்கள் ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். எக்ஸ்பெக்டே பண்ணல ஒரு நாள் ஃபுல்லாக ஆட தேவைப்படும் அப்படின்னு நாங்கள் பண்ணல. பட் அதுக்கு முன்னாடி ரிஹர்சல்ஸ்லாம் போயிருந்தோம். 2 நாள் ரிஹர்சல்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் நாங்கள் ஷூட் பண்ணும்போது சுற்றி க்ரௌடு நின்று பார்த்துட்டு ஒரு மாதிரி சில பேர்லாம் கலாய்ச்சிட்டுலாம் இருந்தாங்க. அந்த ஹிந்திக்காரங்களாம் வந்து அப்படிலாம் கத்துனாங்க. லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. ஒரு சண்டைலாம் கூட நடந்தது. போட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அங்கேயும் ஃபேன்ஸ்ல அவங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது, ஹிந்திக்காரங்களுக்கு. ஸோ போட்டோ இப்போ எடுக்க முடியாதுங்க, முடிச்சுட்டு எடுக்கலாம் சொன்னதுக்குலாம் வந்து சண்டைலாம் போட்டாங்க. என்ன பெரிய இதுவா, நீ எவ்வளோ போட்டோலாம் எடுக்க முடியாது அந்த மாதிரிலாம். ஐயா இருங்க ஐயா, முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த மாதிரிலாம் ஒரு சண்டைலாம் நடந்துச்சு. ஓவராலாக நிறைய ஒரு மிக்ஸ்ட் எமோஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ கொரியோகிராஃபி அதை பற்றி நம்ம பேசிதான் ஆகணும். ஐ திங்க் எனக்கு இந்த சாங் பார்க்கும்போது குவாலிட்டி வைஸா இருக்கட்டும், ஒரு படத்துல வர ஒரு சாங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஆல்பம் சாங் அப்படி தெரியல. ஸோ கண்டிப்பா கொரியோகிராஃப் பத்தி உங்களுக்கு ஏன் தோணுச்சா, ஏன்டா அப்படி என்ன சாவடிக்கிறீங்க 24 டான்ஸ் ஆட விட்டு அப்படின்னு? இல்லை அந்த மாதிரிலாம் தோணல. கோரியோ வந்து விஷால் கண்ணன் சார் இருக்கார் இல்லையா, நம்ம விருதி தெரியுமா உங்களுக்கு, அந்த குட்டி பாப்பாவோட அப்பா தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒன்றா ஒர்க் பண்ணுறது.
ரீல்ஸ்லலாம் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து ஒரு ஒரு லைனுக்குமே டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸு அதெல்லாம் போடும்போது செம்மையாக இருக்கே அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டெப்பு டிஃபிகல்ட்டான ஸ்டெப்பை கூட ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஏதாவது ரொம்ப கஷ்டமா இப்போ ரவீனா வந்துட்டு உங்க ரீல்ஸ்ல நீங்க பாக்குறீங்களா, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு அந்த மூக்கு உடஞ்சு ரத்தம் வந்துச்சு, அதுல ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். டான்ஸ் ஆட சொன்னா ஏன் ஸ்டண்ட் பண்றீங்க, இது என்ன ஸ்டண்டா அப்படின்ற மாதிரி நிறைய அந்த கமெண்ட்ஸ் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி, ஏன்னா உங்களுக்கும் இருக்கும்ல, இப்போ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு டான்ஸ் ஆடுறோம், அதுல ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகுது அப்படின்றப்போ அதை வந்துட்டு ஏன் ஸ்டண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுலாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? நம்பர் 1 எனக்கு ஸ்டண்ட் பண்ண தெரியாது. நான் ஸ்டண்ட்டே பண்ணதில்லை. பண்ணியிருக்கேன், பட் அந்த அளவுக்குலாம் எனக்கு பண்ண தெரியாது. ஸோ நான் மூக்கில் அடிப்பட்டதும் ஸ்டண்ட் பண்ணி அடிப்படல, டான்ஸ் ஆடி தான் அடிப்பட்டது. ஒரு சிம்பிள் ஸ்டெப், இப்படி கீழே போய் கையை வைக்கணும், நான் கையை வைக்காம மூக்கை வச்சுட்டேன், மூக்கு உடஞ்சிருச்சு. ஸோ அதுதான் லைக் விஷயம் தெரியாமல் திட்டுறியப்பா, தெரிஞ்சு திட்டுப்பா, அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஸ்டண்ட் பண்ணி அடிப்படலை. ஸோ அதுதான் சரி, ஓகே, இந்த மாதிரி திட்டு வாங்கி பழகினது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க ஒரு அக்கறையில கூட திட்டுவாங்க சில பேர். இப்போ உனக்கு தேவையா இந்த மூக்கு உடைக்கிறது, நீ ஒழுங்கா ஆடிட்டு போயிருக்க வேண்டியது, அந்த மாதிரி ஒரு பாசமும் இருக்கும். ஸோ அது நம்ம என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ பொதுவாக திட்டுறீங்களா திட்டுங்க அப்படின்னு விட்டுற வேண்டியதான். இதுல அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கஷ்டமா கொரியோகிராஃப் பண்ணி மாஸ்டர் இதை மாத்துங்க நமக்கு முடியல அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா? இல்ல ஓரளா ரொம்ப இல்ல கஷ்டமான ஸ்டெப் இருந்துச்சு, ஆனா மாத்தலாம் சொல்லல. மாஸ்டரே வேணா பார்த்து மாத்திருக்கலாம், பட் நான் எதுவும் சொல்லல. அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்டெப் வந்து கௌதம் தான் போட்டாரு. இந்த முட்டி போடுறது அதெல்லாம் அவர் போட்டாரு. நான் ஜாலியா வேலையாடிட்டு போயிட்டேன். ஜாலியா அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில சாங் பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது? ஆக்சுவலி ரொம்ப வைப்ரண்டா இருக்கு சாங், எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஃபுல்லா வந்து அப்படி போய்கிட்டே இருக்கு அப்படி சொன்னாங்க. அப்படி கேட்கும் போது டான்ஸ் ஆடணும், அப்படி ஒரு வைப் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் இப்போ சாங் தாண்டி இப்போ நிறைய ரீல்ஸ், சாங் ரீக்ரியேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஐ திங்க் ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம், சீரியல் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ரெட் கார்டு கொடுத்தது வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு தோணுதா? வேணாதான், எத்தனை ராரி தான், இது முடிஞ்சு போன விஷயம், அதை பற்றி பேசணும்னு இல்லை. பட் ஸ்டில் என்ன கேட்டால் அது ஒரு பெரிய கதை. அதுக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் நடந்ததுலாம் நிறைய இருக்குது. ஸோ அது டீட்டெயிலாக பேசினா தான் வந்து யார் பக்கம் கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல முடியும். லைக் இப்போ நான் ஒன்று சொல்லிடுவேன், ஆனால் அது வந்து இது இப்படி தானே, அது அப்படி தானே, திருப்பி 10 கேள்வி வரும். ஸோ அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிடுறேன். சரி, ஓகே. ஸோ அடுத்து பட வாய்ப்புகள், அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ என்னென்ன இப்போ மூவிஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? எஸ், இப்போ வந்து லைனாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, மூவிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ வெப் சீரிஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்குது. கௌதம் அவரோட சாங் ரீக்ரியேட்லாம் முன்னாடி பண்ணியிருக்கீங்க? இல்லை அவரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவர் கூட ரீசெண்டாக மெட்டா ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த ஈவெண்ட்டே. ஸோ மேபி அந்த மாதிரி. எப்படி நீங்க கமிட் ஆனது இந்த ப்ராஜெக்ட்ல? கால் பண்ணி கேட்டாங்க. கால் பண்ணி தாங்க கேட்பாங்க, இல்ல இவங்க மூலமா அப்படின்னு? இல்ல, நான் வந்து பிக் பாஸ் பண்ணும்போது அங்க என்னோட மேனேஜரா வந்து ஜெனிஃபர் அக்கா இருந்தாங்க. ஸோ ஜெனிஃபர் அக்கா மூலயமா தான் அவங்க கேட்டாங்க, பண்றியா அந்த மாதிரி. ஸோ சாங் கேட்டேன், ஃபுல்லாக கான்செப்ட்லாம் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. அப்படியே இந்த கெட்டப்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இந்த பிள்ளா பிள்ளா சாங்லாம் இல்லையே. அப்படியே இந்த நம்ம த்ரிஷா வருவாங்கல்ல, மஞ்சள் சாலை கட்டிட்டு ஒரு கெட்டப் போட்டு அதே மாதிரி இருக்கு. நான் எதுவும் சொல்லல, அவங்களாதான் சொல்றேன். எனக்கு பார்க்க உங்களுக்கு அடிக்கணும்னு இருந்தா என்ன அடிக்காதீங்க, அவங்கள அடிங்க. ஓகே, நிஜமா யாருமே சொல்லலையா? அப்படிதான் இருக்கு அதே ஹேர் ஸ்டைல், அந்த நெத்திச்சுடி வச்சு. ஆனா என்ன அதுல மஞ்சள் சாரி கட்டியிருந்தீங்கன்னா அப்படியே இருந்திருக்கும். கரெக்டா? அப்படியா சொல்றீங்க? தேங்க்யூங்க. பயங்கர கியூட் நீங்க. ஆனா எப்பவுமே இந்த சிரிச்சுட்டே இருக்குது, இப்படியான ஒரு கியூட்டான பொண்ணுக்கு வந்துட்டு அந்த நெகட்டிவிட்டி அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வரும்போது ரவீனா எப்படி பயங்கர ஸ்ட்ராங்கா அதை அகைன்ஸ்டா நின்றுவாங்க, இதை கண்டுக்கவே மாட்டாங்களா? எப்படி? மனுஷன் தான் நானும், வலிக்கும் தான், வலிக்காதுலாம் போய் சொல்ல மாட்டேன். பட் ஆனா பெருசா அதை எடுத்துக்கிறது இல்லை. லைக் ஏன்னா ஒரு இப்போ புதுசா நெகட்டிவிட்டி வருதுன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அதே தான் வந்துகிட்டு இருக்கு, திட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா. இல்லை, நான் அப்படியும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பாராட்டுறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் என்னை பிடிச்சவங்களும் இருக்காங்க, நான் பண்றதை என்கரேஜ் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்க சொல்றத கேட்கும் போது இவங்களுக்காக தான் நான் ஓடுறேன், இவங்களோட பாராட்டு போதும் எனக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ திட்டுறவங்க திட்ட தான் செய்வாங்க, அது பெருசா எடுத்துக்க முடியாது. இந்த சாங்ல நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு பார்ட் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? எல்லா போர்ஷன்ஸுமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு சீக்வன்ஸா தான் கோரியோ பண்ணி வச்சு அங்க போய் அப்படியே ஆடணும். எல்லா சீக்வன்ஸுமே பயங்கரமா இருக்கும், என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். அதுல வந்து லாஸ்டா ஒரு இது ஏதோ வரும், இப்படி ஏதோ ஆடுவேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன தூக்கிட்டு போவாரு, அதுக்கு முன்னாடி வர சீக்வன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தது. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம்
எப்படி ஒரு ஃபீலா இருந்தது? அப்பாடா முடிச்சாச்சு அப்படின்னு இருந்ததா? ஆமா அப்படிதான் இருந்துச்சு. அவ்வளவுதான், என்னை விட்டுருங்க, நான் போறப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி. ஆமா, ஏன்னா ஃபுல் டே போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். பட் ஆனா மூஞ்சில எங்கேயுமே அவங்க ஃபேஸ்ல வந்து அது காட்டவே இல்லை. ஒரு இடத்துல கூட அந்த டயர்னஸ் சுத்தமாவே தெரியல. நடிப்புங்க எல்லாம் நடிப்பு, நான் நல்லா நடிப்பேன் அப்படின்றதா? இல்ல ஆக்சுவலி அது பெருசா டயர்ட்னஸும் தெரியல. பட் ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்குல்ல, அப்பா ஃபைனலி முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு இதுதான். ஏன்னா 2 நாள் ஷூட் போயிருந்தா கூட நமக்கு தெரியாது, ஒரே நாள்ல ஃபுல்லா போகும்போது தான் நமக்கு அது ஒரு ஃபுல் டே அப்படி இருக்கும். ஃபுல் டே வச்சு டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. சூப்பர். அண்ட் ஒரு சின்ன செக்மெண்ட் ஒன்று, ஓகே, நான் வந்து ஒரு வேர்ட் சொல்லுவேன். அந்த வேர்ட் வந்து அந்த வேர்ட்ல சாங். இப்போ நான் எக்ஸாம்பிள் கண் அப்படின்னு சொன்னேன்னா அந்த கண்ணுன்ற வார்த்தை வர மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டுல எங்க வேணாலும் வரலாம் அந்த வார்த்தை. சோ 2 லைன் கூட பாடலாம், 4 லைன் பாடினா நல்லா இருக்கும். சோ ஓகே, ஃபர்ஸ்ட் மலை. துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே. நல்லா பாடுறீங்க, சூப்பரா பாடுறீங்க. அடுத்து சூப்பர் சிங்கர் தான் போங்க. அடுத்து ஏங்க கூப்பிட்டு கலாய்க்கிறாங்க. இல்ல இல்ல, நிஜம் நல்லா தானே இருக்கு அவங்க பாடுறது, சூப்பரா. அவரு பாவம் ஆமான்னு சொல்லிதான் அவனும் சொல்லுவாரு மனுஷன். ஓகே, வானம். வானம் மெல்ல கீழிறங்கி மண்ணில் வந்தாடுது. அப்புறம் லைன் தெரியல. ஓகே, இதயம். இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் என்று, இதுவரை இது போல நானும் இல்லையே. தெரியல, அது அவ்வளவுதான் தெரியும். கண். கண்ணழகா காலழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ போதும். ஹை பிச்லாம் வேணாம். மேகம். மேகம் கருக்குது சிக்கு சிக்கு சிக்கு, மின்னல் அடிக்குது சிக்கு 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 சிக்கு. ஓகே, இவள். இவளா? அவள்னு கூட இருக்கு, இவள்ல என்ன இருக்கு? சரி, அவள் பாடுங்க. மனசாட்சியே இல்ல. இவள் அவள் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை. ஓகே, என்ன இருந்தது சொல்லி கொடுக்குறாங்களா? இல்ல இல்ல இல்ல, யாரும். வேற வந்துட்டு விழி. விழிகள் விழிகளில் விழுந்து விட்டாய் விட்டாய். காதல். காதல்ல தான் நிறைய பாட்டு இருக்கு, என்ன அது மட்டும் வர மாட்டேங்குது பாருங்க. நம்ம எங்க லாக் ஆகுறோம், காதல்ல தான் லாக் ஆகுறோம், வர மாட்டேங்குது. காதல் காதல் யாரும் இல்ல தனியரங்கி அந்த பாட்டுல, இதழ்கள் என்னும் படி வழியே இதயத்துக்குள் இறங்கியது காதல் காதல். வெரி குட், நல்லா விளையாடுனீங்க. Thank you. இப்போ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ ரவீனாவை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு அட்வைஸா இல்லை ஃபாலோ பண்ணுங்க, நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கணும் ஸ்ட்ராங்கா அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்ன? அப்படின்ற விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். நான் ஏன்ட்ட போய் ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் கேட்குறீங்க? நீங்களும் இப்படி சொன்னா போறதுனால இல்ல, லைக் ஹாப்பியா இருங்க, ஹானஸ்டா இருங்க, உங்க ஹானஸ்டிக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும். ஓகே, இப்போ நான் சில விஷயங்கள் சொல்றேன், அது ரெட்டா கிரீனான்னு சொல்லுங்க. இப்போ வந்துட்டு 24/7 கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது ரெட்டா கிரீன்? நல்ல விஷயம் தானே, கிரீன் தானே. கிரீன் தான். பயமா இருக்கு, ஏதாவது சொன்னா அடிச்சு போடுறானுங்க. பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது, மியூச்சுவலா வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கா, பண்ணிக்கங்க, பச்சை தான் வச்சுக்கோங்க. பிடிக்காம ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வாங்குறது அது ரெட் ரெட் ரெட், அது ரெட். கன்ஃபார்ம் ரெட். இப்போ ஷாப்பிங் நம்ம கூட்டிட்டு போறோம் இல்லையா, நம்மள வந்து அச் பண்றது, டக்கு டக்குன்னு எடு டக்கு டக்குன்னு எடு அப்படின்னு. அதெல்லாம் பண்ணக்கூடாது, ரெட் ரெட். ஓகே, நம்ம மேக்கப் திங்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு திட்டுறது, ஏன் இவ்வளவு செலவு பண்ற அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ ரெட். அது எப்படி நீ சொல்லலாம்? அது போட்டாதான் நீயே என்ன பார்க்க முடியும், அப்போ வாங்க விடு. அதே மாதிரி ட்ரெஸ் விஷயத்துல வந்து தலையிடுறது, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணும் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு. ஒரு அளவு வரைக்கும் ஓகே. ஓகே, என்ன சொல்றது, ரொம்ப துப்பட்டா போட்டு அந்த அளவுக்குலாம் பண்ணும். ஒரு அளவுக்கு ரொம்ப போதுன்னா கொஞ்சம் பாத்துக்கோ, அந்த அளவுக்கு இருக்கலாம். ஆனா ரொம்ப அப்படி இருக்க கூடாது, அப்படின்னா ரெட். டெக்ஸ்ட் பண்ண உடனே, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ண உடனே ரிப்ளை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது. நான்லாம் நினைப்பேன் பச்சைதான்ப்பா, பச்சைதான் நான் நினைப்பேன், அதனால பச்சைதான். ஓகே, நம்ம வந்து ஆஃப்லைன் போனதுக்கு அப்புறமும் அவங்க ஆன்லைன்ல இருந்தா போய் கேள்வி கேட்கறது, ஏன் ஆன்லைன்ல இருக்கு, நானே ஆஃப்லைன் போயிட்டேன், நீ ஏன் ஆன்லைன்ல இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறது. அதெல்லாம் ரெட் தான்ப்பா. ஆமா, நான் பண்றதெல்லாம் நான் கிரீன்ன்றவேன், பண்ணதெல்லாம் ரெட்ன்றவேன். நமக்கு நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத வந்து அவங்க வந்துட்டு இன்செக்யூரா ஃபீல் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்டா. இன்செக்யூரிட்டி இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் அது நம்ம
பார்ட்னரோட மியூச்சுவலா பேசி கரெக்ட் பண்ணணும். ஏய் நல்லா கேளுடா, என்ன அவன் ஃப்ரெண்டு தான்டா, நீயே வந்து பழகுடா அப்படின்னு சொல்லி அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி விட்டுறணும். ஓகே, அவ்வளவுதான். அது நமக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். நம்ம பிரச்சனை இல்லாம போயிடும். நல்லா இருக்கு ஐடியா. எல்லாருமே ஒன்னா வெளியே போலாம் வாங்க, அப்படி போயிட வேண்டியதா. ஓவர் பொசசிவ்னஸ் ஒரு அளவுக்கு இருந்தா கியூட்டா இருக்கும், ரொம்ப இருந்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதனால பாதி பச்சை பாதி ரெட். பாதி பச்சை பாதி ரெட். பொசசிவ்னஸ் இருக்கலாம், அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போனா டாக்ஸிசிட்டியா மாறிடும். சோ அப்போ அது ரெட்டா மாறிடும். ஓவர் கேரிங், அப்படியே தாங்கு 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 தாங்குறது. சோபி நடக்கும்போது அவ கால் தாங்கு 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 அந்த மாதிரி தாங்குறதுலாம் நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு அதாவது தாங்கு வாங்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு கேக்குறேன், அது ரெட்டா கிரீனா உங்களை பொறுத்த வரைக்கும்? எனக்கெல்லாம் ரொம்ப தாங்குனா பிடிக்காது, ஆனா தாங்கணும் அதுவும் நினைப்பேன். அதுக்கு நீ தாங்காம இருந்தாலும் எதுக்கு தாங்கல அப்படின்னு கேட்பேன். இதுல இருந்து என்ன புரியுது? நான் தான் இதுல இருந்து ரெட் பிளாக் நான் தான்டா. இங்க நிறைய இந்த பசங்க வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, தாங்கணும், தாங்காம இருக்கக்கூடாது, ஓவரா தாங்கக்கூடாது. ஆக்சுவலி பசங்க ரொம்ப பாவம். நம்ம போட்டு அவனுங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றோம் தெரியுதா? இது கிரீன், இது நீ பண்ணணும், இது ரெட், அவனுக்கே புரியாது. ஏன்னா நமக்கே தெரியாது நமக்கு என்ன வேணும்னு. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? மனுஷன் பாவம் அப்படியே திணறிட்டு நிப்பான். பாவம், அதெல்லாம் அப்படி கஷ்டப்படுத்த கூடாது, பாவம், ரொம்ப தப்பு. இல்ல நீங்க அந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல பசங்க யாராவது வந்து இங்க பாரு எனக்கு புரியவே, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு டிப்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது? நான்லாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவ ஒரு பொண்ணு, ஐயோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்களான்னு தெரியல, சரி ஓகே. ஸோ அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி இது பண்றா பிடிக்கும், அது பண்றா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதெல்லாம்? அதான் தெரியல, கொஞ்சம் ஊத்திக்கிற மாதிரி தான் இருக்கு. எதுக்கு நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி. அதான் கம்முன்னு இருந்தா அவனே நல்லா உஷார் பண்ணி. நீங்க எங்கேயாவது பல்பு வாங்கிருக்கீங்களா ரவீனா? இல்ல நான் அந்த விளையாட்டுக்கே போறது இல்ல. யாரா வரீங்கன்னா வாங்க, நானா போய் யார்கிட்டயும் எதுவும் சொல்றது இல்ல. வந்துட போறாங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி சொல்லல, யாருக்காவது நம்மள பிடிச்சு அவங்க வந்து பேசினா நான் பேசுவேன். பட் நம்மளா போய் பேசணும்னு முயற்சி எடுத்து அசிங்கப்படுற அளவுக்கு நான் போக மாட்டேன். நான் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரோவர்ட்டா இருந்துப்பேன், அமைதியா இருந்துப்பேன். கியூட் நீங்க. ஆனா நான் வந்துட்டு நிறைய உங்களை பத்தி ஒரு கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது இவங்க வந்து ரொம்ப கியூட்டா பண்ற மாதிரி இது பண்றாங்க, ஏதோ குழந்தை கியூட்னு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓப்பா சொல்லுங்க. சோ அப்படி சொல்லுவாங்க இல்லையா? பட் இல்ல, ஆனா பேசும்போது நீங்க அப்படிதான் உங்க ரியல் கேரக்டர் அப்படிதான் தெரியுது. அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு வந்துட்டு என்னடா நான் நேச்சுரலா இருக்கதே இப்படி சொல்றீங்களேடா நீங்க அப்படின்ட்டு யாராவது அந்த மாதிரி சொல்றீங்க? உங்களை நான் ஆரம்பத்துல அப்படி நினைச்சேன், பட் பழகுனதுக்கு அப்புறம் இல்ல நீங்க வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன இப்படி சொல்லியிருக்காங்க. லைக் பார்க்கும்போது ரொம்ப ஆட்டிடியூட்னு நினைச்சேன், ஆனா நேர்ல தான் தெரியுது அப்படி இல்ல அப்படி சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பழகுறவங்க எல்லாரும் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் சொன்னது இல்ல. சொன்னது ஏன் லூஸ் மாதிரி பண்ற அப்படி கேட்பாங்க. ஓகே டன். இப்போ பிக் பாஸ்ல பாக்குறீங்களா? இப்போ லைக் கண்டினியூஸா பாக்குறது இல்ல, நம்ம சோஷியல் மீடியால என்ன வருதோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க இருந்த சீசன்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாலியா நல்லா இருந்தது. பட் இப்ப இருக்க சீசன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது முக்கியமா எங்க தலைவர் ஆண்டவர் இல்ல, கமல் இல்ல அவர் இல்லங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல. அவர் வந்து திட்டினா கூட ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவர் சும்மா வந்து இப்படி நின்னாலே அவர் திட்டினாருனே அவர் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் நம்ம திட்டினாரா அவரே அப்படின்னு அந்த மாதிரி. ஆமா, லைக் பேசுறது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், நான் உண்மையா ஒத்துக்கிறேன். ஆனா புரிஞ்சிருச்சுன்னா அவர் என்ன சொல்ல வராருன்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நமக்கு வந்து லைஃபுக்கு அதை யூஸ் பண்ணிட்டா நம்ம நல்லா இருப்போன்ற மாதிரி விஷயமா இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாது புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ யார் இந்த சீசன்ல நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல, நான் அப்படி ஃபாலோ பண்ணி பார்க்கல. ஐ திங்க் விக்கல்ஸ் கொஞ்சம் நல்லா பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பாரு கூட நல்லா தான் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ, லைக் கேமா அவங்க நல்லா தான் பண்றாங்க. அவங்க பாசிட்டிவ் சைட்ல இருக்காங்களா நெகட்டிவ் சைட்ல இருக்காங்களான்னு தாண்டி கேமுக்கு நான் இந்த ரோல் எடுத்து நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி பண்றாங்க. ஸோ அது நல்லா தான் இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்கு. எதாவது பண்ணிட்டு இருப்பியாமா அந்த மாதிரி. உங்களோட ஃபேன்ஸுக்குலாம் வந்துட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ரவீனா? அதான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா வந்து லைக் நம்ம லைஃப்ல சில நேரத்துல வந்து நம்ம என்ன சொல்றது, கூட இருக்கிறவங்களே வந்து நம்ம பண்றது வந்து பிடிக்காம போகலாம், இல்லை நம்ம மேல ஒரு டவுட் வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா இந்த ஃபேன்ஸ்ன்றவங்க தான் வந்து நமக்கு பிளட் ரிலேட்டட் கிடையாது, நம்மளோட சொந்தக்காரங்க அப்படி கிடையாது. நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்குடா உங்களுக்கு என்ன பிடிக்குது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி லவ்னால தான் நம்ம வந்து வண்டி ஓடுது. நீ உனக்கு பிடிச்சிருக்கா நான் ஓடுறேன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி லவ்க்கு வந்து தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைனா நான் இல்லை. லவ் யூ.
கண்டிப்பா உங்களுக்கு வந்து பேரிகேடே கிடையாது. இதுலயுமே வந்துட்டு அப்படியே ஓடிட்டே இருங்க, நிறைய சக்சஸ் பாருங்க. நாங்களும் வந்து அடுத்தடுத்து பட ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி நிறைய கண்டிப்பா பேசுவோம். கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். Thank you, பிள்ளை thank ஒரு you. மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும். எல்லா வீட்லயும் இந்த பாட்டு தான் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.